ஆக்சுவலாக இன்றைக்கி 29th இன்றைக்கி உங்களுடைய ரேங்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்க வேண்டிய நாள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டிலே ஆனனால இன்றைக்கி உங்களுடைய ரேங்க் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய ரேங்க் வந்து ஜூலை 1ஆம் தேதி அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அன்றைக்கி உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அன்றைக்கி 2 ரேங்க் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் கிடைக்கும், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க்கும் கிடைக்கும். இந்த 2 ரேங்க்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்க்குங்கிறது அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, டோட்டலாக வந்து டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கு பக்கமாக நமக்கு அப்ளை பண்ணி அதில் சர்டிஃபிகேட் அப்லோடு வரைக்கும் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 2,23,000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது நாட் வெரிஃபைட் ஆகுது அல்லது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனது போக மீதி எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரேங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நமக்கு இந்த ரேங்க் வந்து 1லேருந்து ஃபைனலாக என்ன ரேங்க் வருது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு 1ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதே போல் உங்களுடைய ரேங்க்கில் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வர்றீங்க, அதாவது ஓவரால் அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, உங்கள் கம்யூனிட்டி வாரியாக நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, அதாவது பிசி கேட்டகரி அப்படின்னா பிசி கேட்டகரியில் உங்களுடைய இடம் என்ன, எம்பிசி கேட்டகரினா உங்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கேட்டகரி வைஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் ரேங்கோட கம்பேர் பண்ணும்பொழுது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி 7 கேட்டகரியும் பிரித்து கொடுக்கணும், 6 கேட்டகரிக்கான ஸ்டூடெண்ட்ஸையும் பிரித்து கொடுக்கணும் இல்லைங்களா? 7 கேட்டகரிங்கிறது, ஆனால் கம்யூனிட்டிக்கான கேட்டகரிங்கிறது 6 தான். ஓகேங்களா? நமக்கு ஜென்ரலாக பார்க்கும்பொழுது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து ஓப்பன் காம்படிட்டிவ். ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் வரும். மீதி இருக்கக்கூடிய 6 கேட்டகரிலையும் உங்களுக்கு ரேங்க் வரும். ஓகேங்களா? பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 6 கேட்டகரிக்குமான ரேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி ரேங்க் வந்த பிறகு உங்களால் நீங்கள் ஆல்ரெடி வந்து கட் ஆஃப் வச்சு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்தந்த காலேஜஸ்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஆனால் உங்களுடைய ரேங்க் கிடைச்ச பிறகு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க இல்லையா காலேஜு, அந்த காலேஜுக்கான என்னென்ன ரேங்க் என்னென்ன கோர்ஸுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து 90% அக்யூரேட்டாக வந்து இந்த காலேஜ் தான் நமக்கு லாக் ஆக போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த ரேங்க்கை வச்சு. அதுக்காக தான் ரேங்க். ஓகேங்களா? கட் ஆஃப்ங்கிறது வருஷம் நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், வருஷம் மாறக்கூடிய விஷயம். ஆனால் ரேங்க்கில் வந்து அப்ளிகேஷன் எவ்வளோ போடுறாங்களோ ஸோ வருஷம் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதனால் உங்களால் கொஞ்சம் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க்கெல்லாம் வந்த பிறகு நீங்கள் இன்னமும் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட்டாக கொண்டு வர முடியும். இருந்தாலுமே நம்ம எப்பயும் போல் வழக்கமாக நம்ம நிறையா சாய்ஸஸ் வைக்கணும். அதுக்கான வீடியோஸ் முன்னாடி எவ்வளோ சாய்ஸஸ் எப்படி வைக்கணும் என்ன ஏதுங்கிறத நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேங்க் வந்த பிறகு நமக்கு இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரேங்க் வந்து எப்படி கொடுக்குறாங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்க? கட் ஆஃப் வந்து 200 கட் ஆஃப்லேருந்து ஒவ்வொரு 0.5 கட் ஆஃப்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட் 300 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ 200 கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 50 மாணவர்கள் இருப்பாங்க. 199 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்படி கட் ஆஃப் குறைய ஸ்டூடெண்ட்டோடைய கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு 150 அப்படின்னா அதில் ஒரு 400-500 பேர் இருக்கலாம். மொத்தம் ஒரு கட் ஆஃப் 500 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 200வது இடத்துலையும் இருப்பீங்க, 300வது இடத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 500வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்து அவங்க வந்து பிரைமரி சப்ஜெக்டில் பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய மேத்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ மேத்ஸ் பிரகாரம் யார் டாப் மார்க்கில் இருக்காங்க, ஃபஸ்ட் மார்க்கில் இருக்காங்க, அதாவது அவங்க வந்து சென்டமாக இருக்கலாம், 99.5 இருக்கலாம், 99 இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அரை மார்க்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து யார் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அங்கே ஒரு ஃபில்டர் வந்து பண்ணுவாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணும்பொழுதே நீங்கள் 500 பேர் இருக்கிறீங்க, 300 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃபில் அதில் ஒரு 50 பேர்த்தை வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி அதில் வந்து ஆர்டர் பிரகாரம் 1, 2, 3ன்ட்டு அவங்களுக்கான ரேங்க் என்னவோ அந்த ரேங்க்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து மீதம் இப்போ 300 பேர்த்தில் வந்து 50 பேருக்கு ரேங்க் கொடுத்தாச்சு இல்லைங்களா? மீதி 250 பேருக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸில் வந்து என்ன மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் யார் டாப்பராக இருக்காங்களோ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக பார்த்து அதில் ஒரு 50 பேர் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியோடைய மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு பிரைமரி சப்ஜெக்ட். ஓகேங்களா?
அடுத்ததாக செகண்டரியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிஎஸ்சில் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே போல் பயோவில் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பயாலஜியோடைய மார்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை பண்ணியெல்லாம் பிரித்ததை போக இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதுலேயே ஃபில்டர் ஆயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து சில பேர்த்து வந்து சீனியர் யார், இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்து எல்லா மார்க்லேயும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி சப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்காங்க, செகண்டரி சப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் யார் சீனியர் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுலேயும் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரே டிஓபியில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து அவங்களுடைய மந்த்தில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம், டேட்டில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டி யார் இருக்காங்களோ சீனியர் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுலேயும் வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து சேமாக இருக்காங்க அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பரை வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, நமக்கு முன்னாடியே வந்திருக்கும். அந்த ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான ரேங்கை பிரித்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லேயும் 300 பேர் 400 பேர் வந்து ஒவ்வொரு மார்க்லேயுமே இருப்பாங்க. அதனால் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கான ரேங்க் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ரேங்கிங் சிஸ்டத்தில் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுடைய டிஓபி வச்சு கன்சிடர் பண்ணுறாங்க இல்லைங்களா உங்களுடைய ரேங்கை, அது வந்து நமக்கு கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பின்னாடி பிறந்திருக்கான், அந்த 10 பேருடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்பொழுது அவனுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அவனுடைய ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் கணக்கில் தான் கம்மியாக இருக்குது. அவன் ஒரு நாள் முன்னாடி பிறந்திருக்கலாம், இவன் அடுத்த நாள் பிறந்திருக்கலாம். அதனால் அவனுடைய ரேங்க் வந்து ஒரு 50 ரேங்க் பின்னாடி தள்ளி போகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இதை வந்து முன்னாடி வந்து மார்க் வச்சு போடுறாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஓபி வச்சு போடக்கூடிய விஷயத்தை ஃப்யூச்சரில் வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு வேறு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேட்டாக பிறந்தான் அப்படிங்கிறதுக்காக அவன் 10 இடம் பின்னாடி தள்ளப்படுறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு இது யாரை பெருமளவில் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி ஒரு ரவுண்டு 1 வர்றாங்க இல்லைங்களா ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேங்கில் வந்து மிஸ் ஆகும். ஒரு இடம் வந்து அவனுக்கு ஒரு ரேங்கில் மிஸ் ஆகும். இப்போ வந்து சிஇஜியில் வந்து அவன் சிஎஸ் கேட்டிருந்தான் அப்படின்னா ஒரு ரேங்க் பின்னாடி இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய ரேங்க் வந்து அவனுடைய சீட் வந்து அவனுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரேங்க் அதாவது ஒரு கட் ஆஃப் கிடையாது, ஒரு ரேங்க் வந்து இந்த மாதிரி விஷயத்தினால தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இதில் ஃப்யூச்சரில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீ லேட்டாக பிறந்த அப்படிங்கிறதுக்காக வந்து உன்னை 10 பேர்த்துக்கு பின்னாடி தூக்கி போடுறது அப்படிங்கிறத நம்ம எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து டிஎன்ஏ கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து உங்களுடைய ரேங்க் கொடுக்குறாங்க, இப்படி தான் வந்து உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகுது. உங்கள் ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் சீட்டு அலாட் ஆகுமே தவிர கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து வருஷம் மாறும். உங்களுடைய ரேங்க் வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரியே வந்து சாய்ஸ் லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேங்க் வந்த பிறகு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரேங்க் வந்த பிறகு நீங்கள் எந்த ரவுண்டு, உங்களுடைய ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, ரவுண்டோடைய பிகினரா, அல்லது வந்து நீங்கள் ரவுண்டோடைய லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற வரைக்கும் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.